அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. அதே மாதிரி நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அண்ட் பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா. விருப்பம் உள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னும் போது இந்த மீண்டும் ரோந்து வாகனம் சீரிஸ் அதில் இருக்கும் நம்ம. அதெல்லாம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டாபிக் சார் அப்படின்னும் போது இந்த தலைவர்களும் அவங்களுடைய சிறப்பு பெயர்களும் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கும்ல, அதை பற்றி தான் பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப அந்த தலைவர்களுக்கு ஒரு ஒரு சிறப்பு பெயர் இருக்கும். அது என்னென்ன சிறப்பு பெயர் அப்படின்றத மட்டும் இங்க நம்ம பார்த்துருவோம். அதே மாதிரி அவங்களுக்கு ஏன் பேர் வந்துச்சு, அந்த மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு தேவையில்ல. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன்னு பார்த்தோன்னா இவருக்கு என்ன பெயர் அப்படின்றத மட்டும் இங்க பார்த்துருவோம். சரியா? போயிடலாமா? போயிடும். கரண்ட்லி வி ஆர் இன் டே 74. தலைவர்களும் அவர்களுடைய சிறப்பு பெயர்களும் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் தான் ஆகும். அவங்களுக்கு என்னென்ன பெயர் இருக்கு அப்படின்றத நோட் பண்ணாவே போதும். நம்ம ஆப்ஷனை பார்த்து ஈஸியா போட்டு வந்துடலாம். சரியா? கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சரிப்பா, ஆரம்பிச்சிருவோமா? சிறப்பு பெயர் இந்த சைட்ல இருக்கு. இங்க பார்த்தா அந்த தலைவருடைய நிஜ பெயர். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்தியாவின் இரும்பு மனிதர். இந்தியாவின் இரும்பு மனிதர், அயன்மேன் ஆஃப் இந்தியா. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்லி ஃபேமஸான கொஸ்டின். அயன்மேன் ஆஃப் இந்தியானா யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்றது ஞாபகம் வரணும். அதுக்கப்புறம் இது இவரு கூட ஒரு முக்கியமான டேட்டா அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, இவருடைய பிறந்த நாளான அக்டோபர் 31 என்னன்னு கொண்டாடுறோம்ப்பா? தேசிய ஒற்றுமை தினமா கொண்டாடுறோம். தேசிய ஒற்றுமை தினம், அதை நம்ம நோட் பண்ணோம். ஓகேங்களா? அடுத்தது இந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா நம்ம கவிக்குயில் சரோஜினி நாயுடு அம்மையார் தான். இந்தியாவின் நைட்டிங்கேல்னு யாருன்னு கேட்டாங்கன்னா யாரை போடணும்? நம்ம கவிக்குயில் இந்த சரோஜினி நாயுடு அம்மையார். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேற ஒரு பெயரும் இருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா இந்த பாரத் கோகிலா அப்படின்வாங்க இவங்களை. பாரத் கோகிலா. இதெல்லாம் நீங்க தேடினாலும் கிடைக்காது, அதனால நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். அடுத்து இந்தியாவின் முதுபெரும் மனிதர், இந்த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம்ல. இவர் இல்லைன்னா நம்மளுடைய பாதி ஹிஸ்டரி இருந்திருக்காது. நம்ம தமிழ்நாடோட ஹிஸ்டரியில, அந்த இந்திய தேசிய இயக்கத்தோட ஹிஸ்டரியில பாதி இருந்திருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த ஆரம்பத்துல அந்த ரிசர்ச்சை பண்ணி அந்த புக் எழுதிருப்பாரு. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. இதை ஆங்கிலேயர்கள் மிக கடுமையான கோபத்துக்கு உள்ளாக்கியிருக்கும். இதுக்காக ஆங்கிலேயர்கள்லாம் கூட ஒரு கமிட்டி போட்டு விசாரிச்சிருப்பாங்க. அந்த கமிட்டியோட பெயர் கூட வெல்பி அப்படின்ற ஒரு குழு இருக்கும். வெல்பி, இந்த குழுவெல்லாம் போட்டு விசாரிச்சிருப்பாங்க. அப்ப இந்த முதுபெரும் மனிதர், த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னா யார் ஞாபகம் வரணும்னா நமக்கு தாதாபாய் நவ்ரோஜி. சரியா? அடுத்து இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். நம்ம த கிரேட் ஹீரோ யாரு? இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர் தான். ஓகேங்களா? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யாருன்னா இந்த ராஜாராம் மோகன் ராய். இப்போ இவரை பத்தி இங்க இருக்கிறவங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் சொல்லிட்டு போனோம்னா நம்ம எடுத்துட்டு போகலாம். ஒரு 2 hours மேல போகும். நல்லா ஃபுல்லா அழகா சொல்லலாம். ஆனா நம்ம இந்த சீரீஸ்ல நமக்கு கொஸ்டின் வரப்போது அதுக்கான ஆன்சர் நம்ம எப்படி பண்ண போறோம், அவ்வளவுதான். இப்ப முதுபெரும் மனிதரா ராதாபாய் நவ்ரோஜி, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தையா ராஜாராம் மோகன் ராய். இது மட்டும் தான் நம்ம கேட்க போறோம். ஒரே லைன் தான் இருக்கு. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யாரு? ராஜாராம் மோகன் ராய். இப்ப பாத்துட்டோமா? தப்பு பண்ண மாட்டோம்ல. அடுத்தது லோகமானியர் நம்ம படிச்சிருப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாலகங்காதர் திலகர், லால் பால் பால் அப்படின்னு படிப்போம்ல. லாலா லஜபதி ராய், பாலகங்காதர் திலகர், பிபின் சந்திரபால் இப்படிலாம் படிப்போம்ல. அதெல்லாம் ஒருத்தருக்கு என்னன்னா இந்த லோகமானியர் அப்படின்னு ஒரு பட்டம் இருக்கு. லோகமானியர் திலகர் அப்படின்னு நம்ம. அடுத்தது இதான் நம்ம யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். லோக்நாயக் அப்படின்னு யாரை பார்த்து சொல்றோம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஜெயபிரகாஷ் நாராயணன், ஜேபி நாராயணன் அப்படின்னு. லோக்நாயக் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா இந்த ஜேபி நாராயண். மொத்த புரட்சி பண்ணார்ல இந்திரா காந்தி அம்மையாருடைய டைம் பீரியட்ல, டோட்டல் ரெவல்யூஷன். அவருக்கு அதுக்கான காரணமானவர் இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் தான். அவர் என்னன்னு சொல்றோம்னா இந்த லோக் நாயக் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்தது தேசபந்து, சித்தரஞ்சன் தாஸ், சிஆர் தாஸ். தேசபந்து அப்படின்றாங்க. தேசபந்துன்றது யாரு குறிப்பிடுறாங்க? சிஆர் தாஸ் தான் நம்ம தேசபந்துன்னு குறிப்பிடுறோம். நெக்ஸ்ட் தீனபந்து. தேசபந்து சிஆர் தாஸ். தீனபந்துன்னு யாருங்கன்னா சிடி ஆண்ட்ரூஸ், சிஎஃப் ஆண்ட்ரூஸ் அப்படின்வாங்க. சிஎஃப் ஆண்ட்ரூஸ். அப்ப தேசபந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. தேசபந்துனா சித்தரஞ்சன் தாஸ், சிஆர் தாஸ். தீனபந்துனா சிஎஃப் ஆண்ட்ரூஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வங்கபந்துன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு ஷேக் முஜிபுர் ரஹ்மான். வங்கபந்து யாரு? ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அவர் தான் வங்கபந்து. சரிங்களா? அடுத்தது குருதேவ் அப்படின்னு
நமக்கு தெரிஞ்சிருக்கும் இதுவும். குருதேவ் யாருன்னு பார்த்தா அது ரவீந்திரநாத் தாகூர். குருதேவ் அப்படின்னா யாரு? ஒரு ஆசிரியர், பெருமை மிக்க ஆசிரியரை குறிக்கிறது இந்த குருதேவ். யாருன்னு பார்த்தா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா? அப்புறம் இதுவும் நமக்கு புதுசா இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? மனிதருள் மாணிக்கம். மனிதருள் மாணிக்கம்ன்றது யாரு? நம்ம தி கிரேட் ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? அப்ப அந்த மனிதருள் மாணிக்கம்ன்றதை நம்ம யாரை குறிப்பிடுறோம்? ஜவஹர்லால் நேரு குறிப்பிடுறோம். அடுத்தது அமைதி மனிதர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தா இந்த லால் பகதூர் சாஸ்திரி. அவர் தான் அமைதி மனிதர். ஓகேங்களா? அப்ப அமைதி மனிதர்னா யாருன்னா இந்த லால் பகதூர் சாஸ்திரி. பீஸுக்கு அப்படியே நம்ம ஸ்டாச்சு கூட இருக்கும். அவ பீஸ்னா டக்குன்னு ஞாபகம் வரணும். அமைதினா டக்குன்னு யாரு ஞாபகம் வரணும்? இந்த லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்றவர் ஞாபகம் வந்துடும். அடுத்தது நமக்கு தெரிஞ்ச தமிழ் தென்றல் திருவிக்கா. சொல்லும் போதே வந்துடும் நமக்கு. தமிழ் தென்றல் திருவிக்கா அப்படின்ற வந்துடும். அப்ப தமிழ் தென்றல்னா யாரு? திருவிக்கா. நெக்ஸ்ட் தேசபக்தர்களின் தேசபக்தர் சுபாஷ் சந்திர போஸ். தேசபக்தர்களின் தேசபக்தர். ஆக்சுவலா சுபாஷ் சந்திர போஸ் அவர் நம்ம நாட்டு மீது அவ்வளோ ஒரு பற்றுடையவர். யாருன்னு பார்த்தா இந்த இந்திய தேசிய இயக்கத்திலேயே ரொம்ப மிக்க பற்றுன்னா நம்ம சுபாஷ் சந்திர போஸ் தான், நான் எனக்கு தெரிஞ்சு. அப்படின்னு சுபாஷ் சந்திர போஸ் எல்லாரும் கம்பேரிட்டிவ்லயே அவர் நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல தனி ஆளா ஒற்றை ஆளா போய் நிறைய போராடி இருக்காரு. ஓகேங்களா? அப்ப தேசபக்தர்களின் தேசபக்தர் அப்படின்னும் சுபாஷ் சந்திர போஸ். தென்னாட்டு பெர்னாட் ஷா அப்படின்றது யாருன்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா. ஆக்சுவலா இவர் ஒரு புக் எழுதியிருப்பாரு, ஓர் இரவு அப்படின்னு ஒரு புக்கு. அதை படிச்ச ஒரு அறிஞர் என்ன பண்ணியிருப்பாரு, மேலை நாட்டு அறிஞருடைய பெர்னாட் ஷா மாதிரியே இருக்கு இவருடைய சிந்தனைகள்லாம் அப்படின்ற மாதிரி இவருக்கு என்ன பண்ணியிருப்பாரு, தென்னாட்டு பெர்னாட் ஷா அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கவி சக்கரவர்த்தி யாருன்னா கம்பர். கவி சக்கரவர்த்தி கம்பர் அது நமக்கு தெரியும். திராவிட ஒப்பிலக்கணத்தின் தந்தை கால்டுவேல். இது திராவிட ஒப்பிலக்கணத்தின் தந்தை ஒரு புக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாரு கிராமர் ரிலேட்டடா, அந்த திராவிடியன் லாங்குவேஜ் கிராமருக்காக. அதுக்காக இவர் என்னன்னு சொல்றோம், திராவிட ஒப்பிலக்கணத்தின் தந்தை கால்டுவேல். அடுத்தது மொழி ஞாயிறு தேவநேய பாவனர். இதுவும் நம்ம எப்படி தமிழ் தென்றல் திருவிக்கா மாதிரி மொழி ஞாயிறு தேவநேய பாவனர் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது தனித்தமிழ் இசைக்காவலர் யாருன்னு பார்த்தா ராசா அண்ணாமலை செட்டியார். தனித்தமிழ் இசைக்காவலர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராசா அண்ணாமலை செட்டியார்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது என்ன இருக்கு, தமிழ் நாவலின் தந்தை மாயூரம் தேவநாயகம் பிள்ளை. தமிழ் நாவலின் தந்தை யாருன்னா மாயூரம் தேவநாயகம் பிள்ளைன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். சிறுகதையின் தந்தை வாவேசு ஐயர். சிறுகதையின் தந்தை வாவேசு ஐயர். அடுத்து தமிழ்நாட்டு பெர்னாட் ஷா மு வரதராசனார். மு வரதராசனார். ஓகேவா? அடுத்தது தமிழ்நாட்டின் மாபசான் சிறுகதை மன்னன் அப்படின்னு யாருன்னா புதுமை பித்தன். இந்த சிறுகதை மன்னன், சிறுகதையுடைய வள்ளல் அப்படின்றதுதான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சிறுகதை எழுதுறதுல யார் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க, புதுமை பித்தன் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் புதுக்கவிதையின் பிதாமகன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் பிதாமகன் அப்படின்னா பிச்சமூர்த்தி. பிதாமகன் பிச்சமூர்த்தி. பிபின்னு ஆரம்பிக்குதா? அப்ப ஞாபகம் வச்சுக்கலாமா? முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் வைக்கம் வீரர் நம்ம சொல்லவே தேவையில்லை, யாரு? நம்ம பெரியார் தான். ஈவேரா, ஈவே ராமசாமி அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈவே ராமசாமி. அடுத்தது தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர். தமிழ் தாத்தா யாரு? ஊவே சாமிநாதர். ஓலைச்சுவடிகள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போய் என்ன பண்ணிருப்பாரு, அந்த தமிழுக்காக நிறைய அந்த நிறைய பாடுபட்டிருப்பாரு. அடுத்தது தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடகத்தினுடைய தலைமை ஆசிரியர் யாருன்னு பார்த்தா இந்த சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது முத்தமிழ் காவலர் சி.அ.பெ. விஸ்வநாதன். முத்தமிழ் காவலர்ன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்தமிழ் காவலர் யாருன்னா சி.அ.பெ. விஸ்வநாதன். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யாருன்னா மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே பாசனாவது மறைமலை அடிகள். ஆனா இதெல்லாம் கூட நம்ம தப்பு பண்ண மாட்டோம். அடுத்தது பைந்தமிழ் தேர்போகன் அப்படின்னு பாரதியார். பைந்தமிழ் தேர்போகன் அப்படின்னு யாரை பார்க்கிறோம்? பாரதியார். சரிங்களா? அடுத்தது கர்ம வீரர் காமராஜர். இதெல்லாம் மிஸ்டேக்கே நம்ம பண்ணக்கூடாது. நம்ம கர்ம வீரர் காமராஜர் அப்படின்ற மாதிரி நம்ம மறக்கவே கூடாது. அடுத்தது கவியோகி சுத்தானந்த பாரதியார். கவியோகின்றது யாரு குறிப்பிடுறோம்? சுத்தானந்த பாரதியார். அவரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கவியோகி அப்படின்னு குறிப்பிடுறோம். நெக்ஸ்ட் மூதறிஞர். மூதறிஞர் யார சொல்றோம்? ராஜாஜி. சேலத்து மாம்பழம் அப்படின்லாம் சொல்லுவோம் இவரை. அப்ப மூதறிஞர் யாருன்னா ராஜாஜி. நெக்ஸ்ட் தொண்டர்ச்சீர் பரவுவார் சேக்கிழார். இது அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட்டே வரும் நமக்கு. தொண்டர்ச்சீர் பரவுவார் சேக்கிழார் அப்படின்றது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால இதுல எதுவும் கஷ்டம் இருக்காது. சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம். சிலம்பு செல்வர் யாரு? மாப்போ சிவஞானம் அப்படின்றத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்ப இது ரிலேட்டடா வேற எதாவது பார்க்கலாம்னு பார்த்தா கொஞ்சம் ஒரு ஃபேமஸானது பார்த்தா மிதவாதிகளுக்கு எல்லாம் மிதவாதி அப்படின்றது யாருன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல போட்டுருங்க. சரியா? மிதவாதிகளுக்கு எல்லாம் மிதவாதி யாரு அப்படின்றத நம்ம கீழே நீங்க கமெண்ட்ல கரெக்டா போட்டுருணும். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு தலைவர்களும் சிறப்பு பெயர்களும் இதுல நம்ம ஒரு
கேள்வி எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பா. ஓகேவா? கீப் ஆன் ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. நம்ம 100 டேஸ் சீரிஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு 60 கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சரி, நம்ம அகாடமியில பார்த்தீங்கன்னா எஸ்ஏ அண்ட் பிசி அட்மிஷன்ஸும் போயிட்டு இருக்கு. அதுக்கான பிசிக்கல் ட்ரைனிங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. சரி, மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.